Hello guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா லக்ஷ்மி ஹோண்டாய் நந்தனம் ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கார் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஹோண்டாயில இருந்து ஆல் நியூ வென்யூ சரிங்களா. ஸோ அந்த கார் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட் அதான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் அந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வென்யூ இதில் வந்து 2019 லான்ச் ஆகி இப்போ வரைக்கும் உங்களுக்கு மோர் தென் 7 lakhs யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. இந்த வென்யூ வந்து sub-4 மீட்டரில் உங்களுக்கு 2019 இருந்து இப்போ லான்ச் பண்ணி உங்களுக்கு பெட்டராக வந்து என்னென்ன ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து குவாட் பீம் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் பீம் ஹெட்லாம்ப் வந்து ப்ரீவியஸாக கிரெட்டாவில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு குவாட் பீம் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஹெட்லாம்பில் உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு நல்ல த்ரோ கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்க ஃபீச்சர், இப்போ புதுசாக வந்திருக்க வென்யூவில் அப்டேட் பண்ணியிருக்க ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டட் டிஆர்எல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைமில் இந்த டிஆர்எல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதனால வண்டி வந்து உங்களுக்கு ஒரு டேயில் ஓட்டும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸரியஸ் லுக்கு வந்து உங்களுக்கு இந்த டிஆர்எல் வந்து ப்ரொவைட் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து போல்டு லுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக இந்த ஸ்கிட் பிளேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போல்டு லுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சைடில் வந்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிரெட்டாவோட லுக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சைட்லேருந்து ஒரு வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 17 இன்ச்சில் ஒரு அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற அதே சேம் சிமிலர் டைப் ஆஃப் அலாய் வீல் வந்து உங்களுக்கு இந்த வென்யூவில் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இந்த வென்யூவில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு அப்படியே வந்தீங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர்லவும் வந்து உங்களுக்கு இன்டீரியர் டியூல் டோன் இன்டீரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டியூல் டோன் இன்டீரியரில் இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெரசோ ஃபினிஷ் பேனல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டெரசோ ஃபினிஷ் பேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹுண்டாயில் புதுசாக கொடுத்துருக்க இந்த பேனல் டெரசோ ஃபினிஷ் பேனல். இதில் வந்து உங்களுக்கு அது இல்லாமல் இந்த பெய்ஜ் கலரில் ஒரு கலர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க டியூல் டோனில், கிரே அண்ட் பெய்ஜ் கலரில். இந்த கிரே அண்ட் பெய்ஜ் கலரில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து உள்ளே கொடுக்குது. உள்ளே இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சீட்டோட விங்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் வென்யூ பேட்ஜிங்கோட என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த வென்யூலேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு இந்த 4 டாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸாக கிரெட்டாவில் கொடுத்தது. இந்த 4 டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹுண்டாயின்ற பேரை தான் மார்ஸ் கோடில் உங்களுக்கு 4 டாட்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கு அப்புறமேட்டு ரிக்ளைன் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரெட்டாவில் 8-வே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வென்யூவில் வந்து உங்களுக்கு 4-வேல எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குன்றதுக்காக 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒன்று. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கர்வ்டு பேனரோமிக் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு கர்வ்டு பேனரோமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச்சில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்டு இப்போ நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் டிசைன் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுனால உங்களுக்கு இந்த கனெக்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டட் டிசைனில் இந்த 12.3 இன்ச்சு கிளஸ்டர் ப்ளஸ் 12.3 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 12.3 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா இது வந்து NVIDIA அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த NVIDIAன்றது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க வந்து இப்போ ஹுண்டாய் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து ப்ரீவியஸாக இருந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. நம்ம ஒயர்டை தான் யூஸ் பண்ணோம். ஒயர்லெஸ் வேணும் அப்படின்னா நம்ம சிப்பு யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டே உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ
ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் மெமோ கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் மெமோவில் நம்ம எனி வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாய்ஸ் மெமோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வர மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸில் வண்டியோட ஏடாஸ் ஃபார்வர்ட் சேஃப்டி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்வர்ட் சேஃப்டி எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 10 to 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் சேஃப்டியில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் லேன் சேஃப்டி இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேனை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரிங் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் லேனுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான லேன் சேஃப்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லைன் ஸ்பாட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியரில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் வெஹிக்கிள் வருது, நம்ம மீறி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்கும், நமக்கு சைட் மிரரில் வார்னிங் கொடுக்கும். அதையும் மீறி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளே இருந்தே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அசிஸ்ட்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்ம வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஹை பீம்லேருந்து லோ பீம் சேஞ்ச் பண்ணி அந்த வெஹிக்கிள் நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் திருப்பி ஹை பீம் மாறிக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனும் உங்களுக்கு இது உள்ளாரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏடாஸில் உங்களுக்கு 19 ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு வந்து இந்த ஹுண்டாய் வென்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏசியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த ஸ்விட்சஸில் உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆட்டோ ஏசி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஆட்டோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோ ஏசி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்கு வந்து சார்ஜ் போகிறதுக்கு இங்கே சுவிட்சும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி இந்த சாக்கெட்டை வந்து யூஎஸ்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாற்றி விட்டீங்க அப்படின்னா சார்ஜருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த யூஎஸ்பிக்கும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஃபோனை வச்சு நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளஸ் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த வென்யூவில் வந்து இந்த இடம் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருக்கும். இந்த வென்யூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மேலே வச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 சைடு சீட்லையுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு இந்த சைடு டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்டுக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அந்த ஏர் ஃப்ளோவோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேயே நம்ம இதோட வென்டிலேட்டட் சீட்ஸோட இந்த இதோட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 360 டிகிரி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 360 டிகிரி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வியூ உங்களுக்கு காரோட சரௌண்ட் வியூ வந்து இதில் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் நம்ம காரோட சரௌண்ட் வியூ வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட் வியூ ரியர் வியூன்னு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ப்ரீவியஸாக இருந்த வென்யூவில் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு மேனுவலாக கொடுத்துருந்தாங்க. இதில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை மேலே புல் பண்ணால் போதும் உங்களுக்கு பிரேக் வந்து எனேபிள் ஆகிடும். ப்ளஸ் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஹில்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா இந்த ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸ் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கும் வெஹிக்கிள் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு ப்ரீவியஸ் வென்யூவில் இருந்து ஒரு மிடில் மாடல் போனால் தான் உங்களுக்கு வந்து டில்ட் ஸ்டியரிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே இந்த டில்ட் ஸ்டியரிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த புது வென்யூவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்டியரிங் வீலோட டிசைனும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புது வென்யூவில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹுண்டாயோட லோகோவை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 4 டாட் கொடுத்துருக்காங்க. அந்த டாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயின்றது தான் மார்ஸ் கோட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ குரோமிக் மிரர் இதை வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக வென்யூவில் வந்து என்லைன் மாடல்ஸில் வந்து கொடுத்துட்டு இருந்த இந்த எலக்ட்ரோ குரோமிக் மிரர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நார்மல் வென்யூலையும் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரோ குரோமிக் மிரர் என்ன அப்படின்னா பின்னாடி வந்து லைட் அடிச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிடும். இப்போ கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது அந்த எலக்ட்ரோ குரோமிக் மிரர் வித் டெலிமேட்டிக் சுவிச்சஸ் உங்களுக்கு SOS பட்டன் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இது வந்து ப்ரீவியஸாக இருந்த வென்யூவில் வந்து அதே சேம் டைப் தான் உங்களுக்கு இதுலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்று புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏர் பேக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டோட சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஏர் பேக்கோட கோ டிரைவர் ஏர் பேக்கோட பேசஞ்சரோட ஏர் பேக் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த அதே சேம் உங்களுக்கு சன்ரூஃப் தான் உங்களுக்கு ஸ்கைலைட் சன்ரூஃப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது அதே உங்களுக்கு சன்ரூஃப் வித் மூன் ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம மலையை உங்களுக்கு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணணும்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே சன்ரூஃபாகவே யூஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாய்ஸ் எனேபிள்டு சன்ரூஃப். நீங்கள் வாய்ஸ்லேயே இதை வந்து நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிரைவ் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஈகோவில் உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுத்து ஓடும். நார்மல் கண்டிஷன் ரோடு தான்.
அடுத்த ஸ்போர்ட் மோடில் வந்து உங்களுக்கு நார்மல் பவரை விட உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் போட்டு ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஸ்போர்ட் மோடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்சை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வீலோட ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்போட சுவிட்சை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோலையும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சையும் உங்களுக்கு இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு இன்னும் ஒரு என்ஹான்ஸ்டு இது கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டர்னிங் கார்னரிங் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பை வந்து உங்களுக்கு சீட்டில் கொடுக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு இந்த சீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எல்லா சீட்லேயுமே இந்த மாதிரி வென்யூ பேட்சிங் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த மாதிரி வென்யூ பேட்சிங் கிடையாது. இப்போ எல்லா சீட்லேயுமே உங்களுக்கு இந்த வென்யூ பேட்சிங் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ப்ரீவியஸ்ல இருந்து இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சி பில்லரில் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூன்ற பேர் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு. இது ஒரு நல்ல ஸ்டைலிஷ் லுக்காக வந்து உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கையும் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம டோர் வந்து பார்த்தீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைட் ஓப்பனிங் டோர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வைட் ஓப்பனிங் டோர்னால உள்ளே போகிறது வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏஜ்டு பீப்புள் உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ரியர் விண்டோவில் ஒரு சன்செட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ரொம்ப ஒரு நம்ம ஊரில் உங்களுக்கு சன்லைட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு. ரியர் விண்டோவில் இது கரெக்டாக தான் சன்ஷேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து சன்ஷேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் 2 சீட்லேயுமே கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கவங்க கூலாக வந்து ஃபீல் பண்ணலாம். உள்ளே இருந்து வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ப்ரைவசியும் உங்களுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு. அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே உட்காரும் போது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ப்ரீவியஸ் வென்யூலேருந்து இந்த வென்யூவில் உங்களுக்கு வீல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2520ன்ற வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் வென்யூலேருந்து இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 mm வந்து வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லாவே ஒரு உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஹைட்டையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1665 mm ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் ஸ்பேஸும் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு காரோட வித்து வந்து 1800 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 3 பேர் உட்காந்து போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் உங்களுக்கு இந்த போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் ஃப்ரண்ட் சீட் வந்து ஒரு ஸ்கூப்டு சீட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ஸ்கூப்டு சீட்டாக கொடுத்தனால நம்ம உட்காரும் போது உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி இருக்க சீட்டோட கால் வந்து இடிக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வென்யூவில் வந்து இதில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறதுக்கான ஹெட்ரெஸ் ப்ளஸ் சேஃப்டி சிஸ்டமாகவும் உங்களுக்கு இது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60/40 ஃபோல்டபுள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை 40ஆகவும் 60ஆகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே 2 பேர் உட்காந்து போகிறாங்க அப்படின்னா இங்கே இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் உட்காந்துக்கிறீங்க, நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆள் நிறைய பேர் உட்காந்து எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் 3 சீட்டையுமே உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ப்ரீவியஸாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஆகிடுச்சு உங்களுக்கு. நடுவில் உட்காந்துருக்கவங்களுக்கும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரியரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவோட நேம் வந்து உள்ளார எம்போஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ்குள்ளே வச்சு எம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ப்ரீவியஸ் வென்யூலேருந்து இந்த வென்யூவோட உங்களுக்கு லுக் வந்து ரியர்லேருந்து பார்க்குற ஒரு லுக் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஒரு ப்ரீமியம் லுக்கும் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ப்ளஸ் ஹுண்டாய் லோகோ மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஹுண்டாய் கார்லேயும் உங்களுக்கு ஹுண்டாய் லோகோ மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அட் இஸ் அதே இதில் கொடுத்துருக்காங்க. இது டர்போ கார் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த டர்போ எம்பளமும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில் கேட் ஓப்பனிங் உங்களுக்கு பட் கீ பேக்கெட்டில் இருந்தாலே போதும், பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஹைட்டான வெஹிக்கிள் இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு நல்ல வியூ கிடைக்கிற மாதிரி ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார 350 லிட்டர்ஸ் ஒரு ஆம்பிள் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறையவே லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு. இதில் இந்த போஸ் ஸ்பீக்கரோட ஒரு சப் வூஃபரை வந்து இங்கே வந்து ப்ரொவைட். ப்ளஸ் உங்களுக்கு பூட் லேம்ப் வந்து இதில் வந்துருது. இந்த இடத்துல நம்ம ஒரு இருட்டில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பூட் லேம்ப் வந்துருது. ரியரில் ஒரு பார்சல் ட்ரேவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த பார்சல் ட்ரே வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்சல் ட்ரே உங்களுக்கு வந்து ரியரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரியரோட லுக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட்டும் உங்களுக்கு ரியரில் உள்ளக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் வந்து இப்போ நிறைய காம்படிஷன் வெஹிக்கிளில் ஸ்பேர் வீல் வந்து கட் பண்ணிட்டு வராங்க. பஞ்சர் கிட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து இன்னுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வாங்கினீங்க, எந்த மாடல் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து காரோடய கொடுத்துட்றாங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு வந்து ஃபாக் ஆச்சு அப்படின்னா ரியரில் இந்த உள்ளேருந்து சுவிட்சை ரியர் சுவிட்ச் ஆன் பண்ணியே நீங்கள் டிஃபாக் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஃபாகர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வைப்பர் கொடுத்துருக்காங்க. வாஷர் வந்து உள்ளார உங்களுக்கு இருக்குது. ஹிடன் வாஷர் கொடுத்துருக்காங்க. வாட்டரும் வரும்.
வைப் பண்ணுறதுனா நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். பின்னாடி டஸ்ட் எதுவும் இருக்குன்னா ரியரில் இருந்து நீங்கள் ஃப்ரண்ட் பின்னாடி வந்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முன்னாடி இருந்து ரியர் வைப்பர் வாஷர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெட்டா மாதிரியே ஒரு போல்டு லுக்கு வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு போல்டு லுக்கு வந்து இந்த காரில் உங்களுக்கு தெரியும். இது பார்க்க சைட்லேருந்து பார்க்க இது வென்யூவா கரெக்டான்ற கன்ஃபியூஷன் வந்து இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு லுக் வந்து சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 16 இன்ச்சில் அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணுற அதே சிமிலர் கைண்ட் ஆஃப் டிசைனில் தான் நமக்கு இந்த அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. HX8 அண்ட் HX10 மாடலில் உங்களுக்கு இந்த அலாய் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாட் பீம் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 ஹெட்லாம்ப், குவாட்னா உங்களுக்கு வந்து 4 இந்த குவாட் பீம் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் அங்கே ஒரு 2 லைட்டு, இங்கே ஒரு 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் பீம் ஹெட்லாம்பில் கீழே உள்ளது மட்டும் எரியும். நம்ம இப்போ அதே நம்ம ஹை பீம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4 லைட்டுமே எரியும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கிரெட்டால தான் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நார்மலாக இப்போ வென்யூலேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இதனால உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ப்ளஸ் கனெக்டட் டிஆர்எல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் டிஆர்எல்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் லுக், ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. டே டைம்லேயே இந்த டிஆர்எல் வந்து லைட் வந்து உங்களுக்கு எரியிற மாதிரி ஒரு கனெக்டட் டிஆர்எல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரெட்டாவில் இருக்க மாதிரி சேம் ஆசிட்டிஸ் இண்டிகேட்டரே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரைட்லேயும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இண்டிகேட்டர் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஹுண்டாய் லோகோ வந்து மேட் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் வென்யூலேருந்து இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71% வந்து உங்களுக்கு பாடியோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக ஹார்ட் ஸ்டாம்பிங், அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் இந்த மாதிரியான ஸ்டீல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வென்யூவில் யூஸ் பண்ணல. இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு 71% இந்த பாடி ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்படிஷனில் வந்து ரோல் ஓவர் சென்சார் அப்படின்ற ஒரு சேஃப்டி கொடுக்குறாங்கன்ற ஒரு காரணத்தினால ஹுண்டாய் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த காரில் வந்து உங்களுக்கு ரோல் ஓவர் சென்சார் கொடுத்துருக்காங்க. எனி ரோல் ஓவர் மிட்டிகேஷன், எனி ரோல் ஓவர் சென்சார்ச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் உங்களுக்கு ஆஃப் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இஎஸ்சியை வந்து இது எனேபிள் பண்ணி விட்ரும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிடும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆசிட்டிஸ் எப்பவும் போல் ஹுண்டாய் வந்து 6 ஏர் பேக்ஸை ஸ்டாண்டர்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 6 ஏர் பேக்ஸில் உங்களுக்கு சீட்டோட சைடு ப்ளஸ் உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு அதே மாதிரி டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இதில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏர் பேக்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாடலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சேஃப்டி வந்துருது, 6 ஏர் பேக் சேஃப்டி வந்துருது, 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்துருது, உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சேஃப்டியாகவே 32 ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டாப் எண்ட் போகும்போது உங்களுக்கு 42 ஃபீச்சர்ஸ் பக்கம் உங்களுக்கு சேஃப்டி சிஸ்டம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஹுண்டாயில். இதில் வந்து உங்களுக்கு வந்து லெவல் 2 ஏடாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த வென்யூவில் வந்து உங்களுக்கு லெவல் 1 ஏடாஸ் வித் 11 ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெறும் ஃபார்வர்ட் சேஃப்டியை மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஆட்டோ பிரேக்கிங், ஃப்ரண்ட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட் ரேடார் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சேஃப்டி மட்டும் கொடுத்துருந்தாங்க. கிரெட்டாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஏடாஸ் ரியர் சேஃப்டி அண்ட் ரியர் கொலிஷன் அவாய்டன்ஸ் அந்த மாதிரி ரியர்லேயும் உங்களுக்கு சேஃப்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்டேட் பண்ண வென்யூவில் உங்களுக்கு வந்து இந்த ரேடாரில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியர் சேஃப்டியும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ப்ளஸ் உங்களுக்கு சைட்லேயும் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா சைடில் பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டர், பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ்ட் இந்த மாதிரி சைட் சேஃப்டியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த புது வென்யூவில் வந்து உங்களுக்கு லெவல் 2 ஏடாஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் 360 டிகிரி கேமரா அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரோட கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர் வந்துடும். ப்ளஸ் பிளைண்ட் ஸ்பாட் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த கேமரா ஆன் ஆகி சைடில் வர வெஹிக்கிள் ப்ளஸ் அந்த சைடில் ஆன் ஆகி அந்த சைடில் வர வெஹிக்கிள்லாம் உங்களுக்கு வந்து இதில் தெரியும். உங்களுக்கு இந்த இதில் வந்து வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX2, HX4, HX5, HX6 அண்ட் HX60, HX7, HX8 அண்ட் HX10 மொத்தமாக 8 வேரியன்ஸ் வருது உங்களுக்கு. இதில் 3 இன்ஜின் வந்து உங்களுக்கு வருது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரண்ட், 1 லிட்டர் டர்போ இன்ஜின் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். மெயினாக வந்து இந்த செக்மெண்ட் காரில் டீசல் இன்ஜின் நிறைய காம்படிஷன் இல்லாமல் இருக்குது. இவங்க வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜினும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீசல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெட்டர் மைலேஜோட உங்களுக்கு 16 கிலோமீட்டர் பர் லிட்டரில் உங்களுக்கு வந்து பெட்டர் மைலேஜ் சிட்டி டிரைவ்லேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு 1.2 லிட்டர் இன்ஜினில் உங்களுக்கு வெறும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் வருது. 1 லிட்டர் டர்போவில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி டிரான்ஸ்மிஷன் வருது உங்களுக்கு. அடுத்து வந்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஏடி டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு இந்த டீசல் டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து வென்யூவில் ஏடி டிரான்ஸ்மிஷனே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஏடி டிரான்ஸ்மிஷனை உங்களுக்கு உள்ள வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஆர் அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப் டு 1,40,000 கிலோமீட்டர் 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட வாரண்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஹுண்டாயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,90,000 உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸோரூம் ப்ரைஸ். இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம நார்மலாக வந்து எந்த ஹுண்டாய் வெஹிக்கிள் எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் மேனுஃபேக்சர் ஆகி வரும்.
இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பூனேல வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிளான்ட்ல தான் இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வரனால நமக்கு வந்து இதுக்கு 8 weeks வெயிட்டிங் பீரியட் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இதை as soon as possible நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் ரொம்ப டீட்டெயிலாக இந்த கார் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஆல் நியூ ஹோண்டாய் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் இல்லை புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க நந்தனம் ஷோரூமில் லக்ஷ்மி ஹோண்டாய் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். சாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் அவைலபிளாக இருப்பார். ஸோ சரிங்க சார், இவ்வளோ டீட்டெயில் சொன்னீங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நேரில் வந்து கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை புக் பண்ணணும்னா ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பெட்டர் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். நம்ம மார்க்கெட்லேயே பெட்டர் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கும் பெட்டர் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா. சரிங்க கைஸ், ஸோ சாரோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கொரீஸ் இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்கனாலும் கால் பண்ணி கேட்கலாம் கைஸ். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கார் கண்டென்ட் டீட்டெயிலாக நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம பிரதீப் சாரோட ஹெல்ப் மூலியமா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இன்னும் உங்களுக்கு என்ன கார் வேணும், ஹோண்டாயில் என்ன கார் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 சொல்லுங்க. பாய் சார்.